வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 2026 2A மெயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா அது கேன்சல் ஆன அந்த கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போறோம். எல்லாரும் ஈஸின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அவுட் சோர்ஸ்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. பாருங்க எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்குவோம். ஓகேங்களா? வாங்க இப்போ முதல் கொஸ்டின் போலாம். போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கூடவே ஒரு சப்ஸ்கிரைபும் அது கூட இருக்க பெல் ஐக்கானும் அடிச்சிட்டீங்களா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணே காட்டும். வாங்க நண்பர்களே இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் தவறாக பொருந்தி இருப்பதை அடையாளம் காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ LBWBS சௌந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு 1929 தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 11th பாலிட்டி புக். ஓகேங்களா? 11th பாலிட்டி புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. ஓகேங்களா? அங்க வந்து சவுந்தர பாண்டியன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ். ஓகேங்களா? இது நம்ம வெளியில தான் படிக்கணும். அதுக்கு தலைமை தாங்க. ஏன்னா 10th புக்லயும் சுயமரியாதை மாநாடு இருக்கு. ஆனா அங்க வந்து 1929 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டுன்னு கூட கொடுக்கல. ஓகேங்களா? அதனால நம்ம 11th படிச்சீங்களா இது செங்கல்பட்டுன்னு படிக்கலாம். ஆனா இயர் வந்து நம்ம 10த்லயே படிச்சுக்கலாம். ஆனா இப்போ சௌந்தர பாண்டியன் அப்படின்றது அவுட் சோர்ஸ் தான். அதை நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அது சரியான ஆன்சர். அப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து இங்க கேட்டிருக்குது தவறாக பொருந்திருப்பது. அப்போ WBS சௌந்தரபாண்டியன் முதல் சுயமரியாதை செங்கல்பட்டுக்கு தலைமை தாங்கினான்றது சரி. ஓகேங்களா? அடுத்தது பெரியார் ஈவே ராமசாமி கருஞ்சட்டை தொண்டர் படை மாநாடு 1946 தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அந்த புக்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ வாங்க அதை பார்க்கலாம். இதுல பாத்தீங்க இதுதான் வெங்கடேசனோட புக்கு. அதுல பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தி கொடுத்திருக்கிறதுல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. தனி கொடியுடன் திருச்சி திராவிடர் கழக மாநில மாநாட்டில் ஓகேங்களா? தனி கொடியுடன் திருச்சி திராவிட கழக மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை தொண்டர் படை என்ற அமைப்பை உருவாக்கினார். அப்போ நம்மளுக்கு அந்த செகண்ட் இதுவும் ரைட்டு. கருஞ்சட்டை தொண்டர் படை உருவாக்கிய யாருன்னா பெரியார். ஓகேங்களா? பெரியார் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இது இது ரைட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு LBS சௌந்தரபாண்டியன் ரைட்டு. 2வது ஈவே பெரியசாமி கருஞ்சட்டை தொண்டர்படையினரும் ரைட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திவான் பகதூர் கிருஷ்ணன்றது தவறு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் குடிமைப்பணி தேர்வாளர். ஓகேங்களா? ஐஏஎஸ் ஆபீசர். அதுவே இங்க முனுசாமின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. 1930ன்றது சென்னை மாகாணத்துல யாருன்னா சுப்பராயன் இருப்பார். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தது பி முனுசாமி. ஓகேங்களா? தேர்தல் விதியின் கீழ் பாலின அடிப்படையிலான தகுதி நீக்கத்தை நீக்குவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தான்னு கொடுத்திருக்காங்க. இது தவறு. அதாவது இது ரைட்டு. ஆனா இது பேர் தப்பு. இது வந்து ஜோசி. ஓகேங்களா? ஜோசி ஜி. ஓகேங்களா? அவருதான் வந்து இத கொண்டு வந்திருப்பாரு 1997ல. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஜோசி ஜி தான் வந்து ஜோசி ஜின்றவர் தான் 1997ல எம்பியா இருக்கும்போது இந்த தேர்தல் விதியின் கீழ் பாலின அடிப்படையிலான தகுதி நீக்கத்தை தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 2 சரி. 3, 4 தான் தவறு. அப்ப ஆன்சர் டி. ஓகேங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின் போலாம். த பிரகாசம் குறித்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்ய. இந்த பிரகாசத்தை பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா வந்து புக்ல எங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவரு 1946ல முதலமைச்சரா இருக்கிறாரு அப்படின்றது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் இருக்காது. வெங்கடேசன்ல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வெங்கடேசன் புக்ல பிரகாசத்தை பத்தி தான். ஓகேங்களா? பி பிரகாசம் முதலமைச்சரை வந்து அவர் வந்து ஆந்திர கேசரி. ஓகேங்களா? லைன் ஆஃப் த ஆந்திரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது சரியான ஆன்சர். அடுத்த பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பிரகாசம் வந்து 1946ல தான்
பதவி பொறுப்பேற்றார் என்றது சரி. ஓகேங்களா? அப்போ 2 பாயிண்ட் நம்மளுக்கு சரி. இங்க கேட்டிருக்கிறது தி பிரகாசம் குறித்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்யணும்னு தான் குடுத்தாங்க. அப்போ லைன் ஆஃப் பெங்கால் ஆந்திர கேசரின்றது சரி. 1946 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் ரைட். ஓகேங்களா? அடுத்து இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டதா? அதுவும் இவருடைய ஜவுளி கொள்கை சென்னை மாகாணத்தில் ஜவுளி தொழிலை மேன்மைப்படுத்தியது அப்படின்னு 2 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இத வந்து சரியா தவறான்னு பார்க்கலாம் வாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அ அடுத்தது அவரோட அ கல்வி, கல்விக்கு அப்புறம் ஜவுளி தொழில். ஜவுளி தொழில் கேட்டிருக்காங்க. அப்போ ஜவுளி தொழில்ல பார்த்தீங்கன்னா, பிரகாசத்தின் ஜவுளி கொள்கை தமிழ்நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஓகேங்களா? இவரது ஆட்சி காலத்தில் அனைத்து ஜவுளி தொழில்களும் மூடிவிட்டு, அதற்கு பதில் கதர் உற்பத்தி மையங்களை துவங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டது. அப்படின்னு சொல்லி அப்போ ஜவுளி தொழில் இவரோட ஆட்சியில அ சரிவு ஏற்பட்டது. அங்க மேன்மை அப்போ 4வது பாயிண்ட் தப்பு. ஓகேங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. முதலமைச்சர் பிரகாசம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தேசிய மொழிக் கொள்கையை பின்பற்றினார். மீண்டும் இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மீண்டும் இந்தி கட்டாய பாடமாக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்ப இவரோட ஆட்சியில இந்தி கொண்டு வந்திருக்காரு. அப்போ 3வது ஆன்ஸரும் ரைட். ஓகேங்களா? அப்போ 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அ 1 1 சரி, 2 சரி, 3 சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் டி. ஓகேங்களா? 1, 2, 3 மட்டும் சரியானவை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பட்டியல் ஏ உடன் பட்டியல் பி யை பொருத்துக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, 8த் சோசியல் புக்லயும் இருக்கு. 10த் இல்ல. 11தா ஆர் 12த்? 11த் ஓகேங்களா? சாரி. 11த் 8த் சோசியலும், 11த் சோசியலும் இருக்காங்க. ஆனா நம்ம இங்க பேசிக் தானே குடுத்துருக்காங்க. அப்ப 8த்லயே நம்ம படிச்சா போதும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, அ மைசூர் போற போய் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் கர்நாடக போர் வந்து 1749லேருந்து 54 வரைக்கும். அது வந்து என்ன உடன்படிக்கைன்னா, பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி. 2ஆம் கர்நாடக போர் வந்து பாண்டிச்சேரி. ஓகேங்களா? அடுத்தது மைசூர் போர் கேட்டிருக்காங்க. மைசூர் போர். முதல் மைசூர் போர் எது? மதராஸ் உடன்படிக்கை. 2வது வந்து அ மங்களூர் உடன்படிக்கை. 3வது வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம். ஓகேங்களா? 3வது என்னது? ஸ்ரீரங்கப்பட்டினம். ஓகேங்களா? இப்ப வாங்க கொஸ்டினுக்கு போவோம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 8த் புக்லயும் இருக்கு. 11த் ஹிஸ்டரி புக்லயும் இருக்கு. நம்ம 8த் பேசிக் படிச்சாவே போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து 2ஆம் கர்நாடக போர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அ பாண்டிச்சேரி இது வரும். அடுத்தது அ 1ஆம் மைசூர் போர். ஓகேங்களா? 1ஆம் மைசூர் போர். அடுத்து 2ஆம் மைசூர் போர், 3ஆம் மைசூர் போர். ஓகேங்களா? அப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 2ஆம் கர்நாடக போர் பாண்டிச்சேரின்றது நம்ம பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கே 4 ஆப்ஷன்லயே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம பார்ப்போம் மெட்ராஸ்க்கு என்னது? அ இது 1ஆம் மைசூர் போர், மங்களூருக்கு 2, 3வது ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ, நமக்கு இது வந்து 8த் புக்லயே இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன் 8த் புக்லயே இருக்கு. அப்போ பேசிக் படிச்சாலும் ஆன்சர் வருது. ஆனா அவுட் சோர்ஸ் இல்லாம போயிறாதீங்க. ஏன்னா புக் படிச்சாலே வருதுன்றதெல்லாம் இப்போதைக்கு இல்ல. இப்ப எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது. அடுத்த கொஸ்டின் வந்து 4வது கொஸ்டின். புறநானூற்றில் ஔவையார் பாடல்களில் இடம்பெறாத செய்தி எது? ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, புறநானூற்றுல 93வது பாடல். ஓகேங்களா? ஔவையார் பாடுன 93வது பாடல் குடுத்துருக்காங்க. ஆனா அவுட் சோர்ஸ் தான் இதுவும். ஆனா இது எங்கருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது அந்த பாடல் படி பார்த்தா, "விழுப்புண் படாமல் இறந்தவரை வந்து அ தார்ப்பை புல்லில் புதைப்பர்." ஓகேங்களா? இது வந்து சரி. அடுத்தது, "போரிலே இரவாதவர் வீர சொர்க்கம் அடைய மாட்டார்." ஓகேங்களா? இங்க கன்ஃபார்மா அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, 2வது இருக்கு. ஓகேங்களா? ஆனா 2 ஆப்ஷன்றது 2 இடத்துல மட்டும் தான் இருக்கு. 1, 3 வராது கன்ஃபார்மா.
ஆனா அந்தணர் இருவரின் மரபை வாளால் பிளக்க மாட்டார்ன்றது தவறு. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 1ம் 2ம் ஓகேங்களா? போரிலே இறவாதவர் வீர சொர்க்கம் அடைய மாட்டார். ஏன்னா நான்மறை நூல்கள் ஏன்னா அவங்க வந்து போர்ல இப்போ நெடியமான் அஞ்சில இருக்கிற அவரு தான் ஆப்போசிட்ல வந்து அதியமான் அவங்க அஞ்சி ஓடுறம்போது என்ன சொல்லுவார்ன்னா, விழுப்புண் படாதவர் வந்து அ தா அ அந்த புதைக்கிறவங்க வந்து தார்ப்பாய் புல்லில் தான் புதைப்பார்ன்னு சொல்லியிருப்பாரு. 2வது அவங்க விழுப்புண் பாடல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான்மறை ஓகேங்களா? நான்மறைன்னா என்னது? அ 4 விதமான வேதத்த கற்று அதுக்கப்புறம் தான் வீரமரணம் அடைவான். விழுப்புண் பட்டம் தான் நம் போர்லயே இருந்தாலும் வீர சொர்க்கம் அடைவார் அப்படின்னு சொல்லி 2 பொருள் குடுத்துருப்பாங்க. அதனால இது வந்து 1, 2 தான் சரி. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து 9த் தமிழ் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? மறுமை இன்பத்தை அடைய விரும்பினால், அடுத்தது உலகம் முழுவதும் வெல்ல விரும்பினால், நிலையான புகழைப் பெற விரும்பினால், மேற்குறிப்பிட்ட 3 விருப்பங்களை பெற, புறநானூற்று பாடல் வழி பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு குடப்புழுவினார் செய்ய வேண்டிய செயலாக கூறுவது எது? அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் பாருங்க. நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் தோறும் குளங்களை உருவாக்க வேண்டும். மக்களின் நலனுக்காக வரிகளை குறைக்க வேண்டும். நாட்டு மக்களின் மகிழ்ச்சி பெருக்க திட்டமிட வேண்டும். அடுத்தது கொஸ்டின். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உலகின் மக்களின் பாதுகாப்பின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். ஓகேங்களா? நாம எல்லாமே காமனா என்ன நெனைப்போம்னா, டி தான் உலக மக்களின் அக்கறை கொள்ள வேண்டும். ஆனா அங்க கொஸ்டின் அது இல்ல. ஓகேங்களா? ஆன்சர் அது இல்ல. இதுக்கான ஆன்சர் நீர் தேங்கி நிற்கும். நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் தோறும் குளங்களை உருவாக்க வேண்டும் தான் சரி. ஓகேங்களா? வாங்க அது புக்ல போய் பார்ப்போம். இதுதான் 9த் தமிழு. இது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. "நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ, உலகம் முழுவதையும்" ஓகேங்களா? மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ, உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ, நிலையான புகழை பெற விரும்பினாலோ ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலோ, உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ, அடுத்தது நிலையான புகழை பெற விரும்பினாலோ, செய்ய வேண்டிய என்னவென்று கூறுகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு குடப்புழுவினார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலம் குளிந்த இடங்கள் நிலம் குளிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? 3 இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம சொன்னது தான் ஏ. ஓகேங்களா? அப்போ 4வது கொஸ்டின் ஓகேங்களா? 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சாரி 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அ ஏ. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்தது 6வது கொஸ்டின். அரிட்டாப்பட்டியை பல்லுயிர் பாரம்பரிய பகுதியாக தமிழக அரசு அறிவித்ததன் நோக்கம் என்னவென்றால் ஓகேங்களா? அரிட்டாப்பட்டியை பல்லுயிர் பாரம்பரியம் பகுதியாக தமிழக அரசு அறிவித்ததன் நோக்கம் என்னவென்றால், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்த அறிவிப்பு பகுதியின் உயிரியல் மற்றும் வரலாற்று களஞ்சியத்தை பாதுகாக்க உதவும். விவசாய நிலங்களை மேம்படுத்த இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அரிட்டாப்பட்டி கிராமம் என்பது 7 சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக கொண்டுள்ள பகுதியாகும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா இது வந்து இதுவும் ரைட். ஓகேங்களா? 1, 3 தான் சரி. விவசாய நிலங்களை மேம்படுத்த இந்த அறிவிப்பு வெளிப்படுவது தவறு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3 டி. ஓகேங்களா? அடுத்தது 7வது கொஸ்டின். அறிஞர் அண்ணாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை. அவரு 1930 அறிஞர் அண்ணா வந்து 1934ல் நீதி கட்சியில் சேர்ந்தார். 1935ல் நீதி கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார். நீதி கட்சி சார்பில் 1936 தேர்தலில் போட்டியிட்டார். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நானு வெங்கடேசன் புக்ல இருந்தே எடுத்துட்டேன். புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 10த்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா கன்ஃபார்மா அது இவ்வளோ ஃபுல் டீட்டெயிலா இல்ல. ஆனா வெங்கடேசன்ல இருக்கு. வாங்க காட்டுறேன். வெங்கடேசன்ல பாருங்களா, இங்க இருக்கு பாருங்க. அ 1000 அதாவது இவற்றின் விளைவாக ஓகேங்களா, இவற்றின் விளைவாக அண்ணாதுரை பச்சையப்பன் கல்லூரியில் மேல்பட்ட படிப்பை முடித்த உடனே 1934 நீதி கட்சியில் முறைப்படி சேர்ந்தார். அப்போ 1934ல கன்ஃபார்மா சேர்ந்துட்டாரு. அது சரியான ஒரு ஆப்ஷன் முடிஞ்சுச்சு. அடுத்த பாயிண்ட் ஓகேங்களா? அடுத்து அண்ணாதுரை மாணவராய் இருக்கும்போதும், பின்னர் நீதி கட்சி சேர்ந்த பின்னும் பெரியாரின் சுயமரியாதை இயக்க நடவடிக்கை கூர்ந்து கவனித்து வந்தார். ஓகேங்களா? ஆனா, அவரது பகுத்தறிவு பிரசாதம் மீது பற்றும் இருந்தது. இருந்தாலும் நீதி கட்சியை விட்டு விலகி பெரியாரின்
பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் இணையும் எண்ணம் அவருக்கு இல்லை. ஓகேங்களா? 1934 அப்படின்றது சரி. ஓகேங்களா? அப்போ 1935ல் நீதி கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார்ன்றது தவறு. ஓகேங்களா? அப்போ நீதி கட்சி சார்பில் 1936 சார்பில் தேர்தலில் போட்டியிட்டார்ன்றது சரிதான். ஓகேங்களா? அண்ணாதுரையின் தேர்தல் அனுபவத்துல பாருங்க. சென்னை சென்னை அண்ணாதுரை சென்னை மாநகராட்சிக்கு பெத்தநாயக்கன்பேட்டை தொகுதியில் இருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். 1936 நீதி கட்சியின் சார்பாக காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக போட்டியிட்ட அண்ணாதுரை வெற்றி பெறல. ஆனா போட்டியில தேர்தல்ல அவரு பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஓகேங்களா? அப்போ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 1906ல அவர் போட்டியிட்டாரு. ஆனா வெற்றி பெறல. ஆனா அவங்க அதெல்லாம் கேட்கல. அவங்க போட்டியிட்டாரா அப்படின்றத சொல்றாங்க. அப்போ 1, 3 சரி, 2 தவறு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 3 அப்போ டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் இயக்கங்களில் சரியான காலவரிசையை தேர்வு செய்க. கிழக்கிந்திய கழகம், சென்னை மகாஜன சங்கம், சென்னை வாசிகள் சங்கம், இந்திய தேசிய சங்கம். இது வந்து பாத்தீங்கன்னா 8th சோசியல் புக்லயே இருக்கு. ஓகேங்களா? பேசிக் புக்லயே இருக்கு. சாரி, 8th சோசியல் புக்ல 10th சோசியல் புக். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க. சென்னை வாசிகள் சங்கம். ஓகேங்களா? சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852. ஓகேங்களா? அப்படியே இந்த பேராகிராஃப் அப்படியே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்போ சென்னை வாசிகள் சங்கம்ன்றது 1852, கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1866, சென்னை மகாஜன சபை 1884, புனே சார்வஜனிக் சபை வந்து 1870, பம்பாய் மகாஜன சங்கம் 1885. ஓகேங்களா? இப்போ இதை வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சென்னை வாசிகள் சங்கம், 2வது ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 3. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. 2வது கிழக்கிந்திய கழகம். ஓகேங்களா? 2வது கிழக்கிந்திய கழகம். 3வது அ நான் இந்திய தேசிய சங்கம். ஓகேங்களா? இந்திய தேசிய சங்கம். அடுத்தது சென்னை மகாஜன சங்கம். ஓகேங்களா? அப்போ சி தான் ஆன்சர். சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய கழகம் 1866, அடுத்தது இந்திய தேசிய சங்கம் 1875, சென்னை மகாஜன சங்கம் 1884. அப்ப இதுபடி பார்த்தா ஆன்சர் சி. ஓகேங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின். ரைத் வாரி மெட்ராஸில் ரைத் வாரி அமைப்பின் முக்கிய நோக்கங்கள் எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 8th புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? 8th புக்லயும் இருக்கு. போன கொஸ்டின் வந்து 10th சோசியல் புக். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th சோசியல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா இது வந்து 8th சோசியல் புக்லயும் இருக்கு. அடுத்தது 11th எக்கனாமிக்ஸ் புக்ல ஊரக வளர்ச்சியில கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க கொஞ்சம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு. ஆனா 8th புக்ல ரைத்து வாரி முறைனே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து ரைத்து வாரி முறை அமைப்போடு தொடர்புடைய சர் தாமஸ் மன்றோ இது சரி. அடுத்தது தங்களுக்கு தேவையான அளவு நிலங்களை எடுத்துக்கொள்ளும் சுதந்திரம் ரைத்துகளுக்கு வழங்கப்படவில்லை. இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது 1815 ஆண்டில் மெட்ராஸில் அறிமுகப்படுத்துறது தவறு. ஓகேங்களா? 1813ல தான். ஓகேங்களா? இதுல வந்து இது கன்ஃபார்ம் ரைட்டுன்னு. அடுத்து 1815 ரைட் இல்ல. அது வந்து 13. ஓகேங்களா? 1813. நண்பர்களே, அதை போய் புக்ல பார்க்கலாம். 8th சோசியல் புக். ரைத்து வாரி முறை சாரி 1813 சொன்னா 13 தப்பு. 1820. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. 1820 ரைத்து வாரி முறை 1820 தாமஸ் மன்றோ மற்றும் கேப்டன் ரீட் என்பவரால் அறிமுகப்படுத்தினார். அப்போ 1815ன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. சர் தாமஸ் மன்றோ சரி. ஓகேங்களா? அடுத்தது இம்முறையின் மூலம் விவசாயியின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதனால் விவசாயிகள் நிலத்தின் உரிமையாளர் ஆயினர். ஆங்கிலேயர்கள் அரசு நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வசூலை பெற்றது. தொடக்கத்தில் நில வருவாயானது விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் சர் தாமஸ் மன்றோ என்பவரால் 3ல் 1 பங்காக குறைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பொதுவாக இது 20, 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைப்பு திட்டத்தில் விவசாய நிலைமை மிகவும் பாதுகாப்பானதாக அமைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது 8வது சோசியல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க.
இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது 1820 ஓகேங்களா? இது சரி. ஓகேங்களா? சாரி இது தவறு. அப்போ இது சரி. அடுத்தது 1800 ரைத்துவாரி மொழி வந்து 1945 வரைக்குமே இருந்துச்சு. ஆனா, அது உச்சம் அடைஞ்சது வந்து ஏன்னா ஒரு கட்டத்த எட்டுதுன்னா, ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸா இருந்தது. அப்போ 1800 சரி. அப்போ 2ம் 4ம் தான் சரி. 1ம் 3ம் தவறு. ஓகேங்களா? 1ம் 3ம் தவறு. நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்லேருந்து போனா 2 சரி. ஓகேங்களா? அப்போ 2 வரும். 2 இல்லாதது எது? இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. அப்போ ஏவும் இல்ல, டியும் இல்லன்னு கன்ஃபார்மா தெரியும். அப்போ பியும், சியா. அப்போ பியும், சின்றபோது 3ன்றது நம்மளுக்கு இப்ப தான் நம்ம பார்த்தோம் 1820ன்றது தான் சரி. அப்போ 3 தப்பு. அப்போ வரும்போது எது ஆன்சர் வருது? 2ம் 4ம். ஆப்ஷன்லேருந்து போனாலும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 10வது கொஸ்டின். சுவாமி தயானந்த சுவாமி தயானந்த சுவாமி வந்து என்ன சொல்றாரு? சத்யானந்த பிரகாஷ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இது சரி. அதுக்கான காரணம் சுவாமி சத்யானந்தா இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துவாக மாற்றினார். ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, இது 10த் சோசியல் புக்கு. எ சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். ஓகேங்களா? அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் பெரும்பாலானோர் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பெரும்பாலானோர் படிக்கப்பட்டது. குழந்தை திருமணம், விதவை மனம் போன்ற பழக்கங்களுக்கும் அயல்நாட்டிற்கு சென்றால் தீட்டு என்று மறைநூல்களும் எழுதப்படுவதில்லை என அறிவித்தார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மத மாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் முக்கிய குறிக்கோள் எதிர் மத மாற்றம் என்பது. ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை மதம் வகுத்து கொடுத்தது. ஓகேங்களா? இப்போ இங்க குடுத்திருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி சத்யானந்த பிரகாஷ் வந்து புத்தகத்தை எழுதினானது சரி. ஆனா, இந்துக்கள் அல்லாத இந்துக்களா மாற்றுறது, அது சுத்தி அமைப்பு இதுவும் சரிதான். ஆனா, அந்த புக்கால தான் இது மாத்துனாங்கன்றது தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏ மற்றும் 2ம் 6ம் அதாவது கூற்றும் காரணம் சரி. ஆனால், சரியான விளக்கம் இல்லைன்னு தான் சரி. எனக்கு தோன்றது இதுதான் டி ஆன்சர். உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் 11வது. 1806 ஜூலை 10 வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட ஆங்கிலேய படையின் கர்னல். ஓகேங்களா? ஆங்கிலேய படையின் கர்னல் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து 10த் சோசியல் புக்ல இருக்கு. ஓகேங்களா? 10த் சோசியல் புக். இதுதான் 10th சோசியல் புக். 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையிலேயே முதல் 23ஆம் படையின் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் அப்போ புரட்சி இது வேலூர் புரட்சி வந்து 1806 ஜூலை 10 ஓகேங்களா? அங்க யாரு வந்து கர்னல் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ கோட்டையின் காவற்படையில் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கட் ஓகேங்களா? கர்னல் பேன்கட் என்பவர் தான் முதலில் பலியானார். அததான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 3ஆம் பிரிவை சேர்ந்த கர்னல் மிகாரஸ் ஓகேங்களா? 2 பேர் சொல்லியிருக்காங்க. அங்க போய் பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, கர்னல் பேன்கட் தான் குடுத்துருக்காங்க. மிகாரஸ் குடுக்கல. அப்போ கர்னல் பேன்கட் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஜான் கிரடாக்ன்றவர் வந்து புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியவரு. ராபர்ட் ரோலோ கில்லஸ்பி அப்படின்னா, அவரு வந்து அந்த வேலூர் புரட்சிய அடக்கியவரு. ஓகேங்களா? மேஜர் கூப்ஸ்ன்றது அவரும் அந்த இதுல சொல்ற ஆளுநர் மாரி. ஓகேங்களா? அவங்க 2 பேரும் பதவி விலக்கம் செஞ்சிருப்பாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இது கர்னல் பெர்ன்கட். அப்போ இது டி தான் ஆன்சர். இது 10த் சோசியல் புக். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் சுர்ஜி அர்ஜிங்கம் ஓகேங்களா? அர்ஜிங்கவன் ஒப்பந்தத்தை பற்றி உண்மையான கூற்று எது? ஓகேங்களா? நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா, சுர்ஜி அர்ஜிங்கன் ஒப்பந்தம்ன்றது ஸ்கூல் புக்ல எங்கேயுமே இருக்காது. ஓகேங்களா? சுர்ஜி அர்ஜுன். ஆனா இது புக் கொஸ்டின் தான். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து புக் கொஸ்டின் தான். அந்த சுர்ஜி அர்ஜுன்கவன்ற ஒப்பந்தம்ன்ற பேரு தான் இருக்காது தவிர, ஆனா இது புக்கு. இது என்னன்னா 2ஆம் மராத்திய போர். ஓகேங்களா? 2ஆம் மராத்திய போரோட உடன்படிக்கைய பத்தி தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இது ஸ்கூல் புக் தானே. 2ஆம் வகுப்பு 8த்லயும் இருக்கும், 11த்லயும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து 1805ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி சிந்தியா என்ற
உடன்படிக்கை செய்தார். ஓகேங்களா, சிந்தியா இந்த உடன்படிக்கை செய்தார்னு கொடுத்துருக்காங்க. இது 8வது புக்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 1803 டிசம்பர் 30 தான். ஓகேங்களா, டிசம்பர் 30 ரைட்டு. ஆனா 5ன்றது 03. ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1 தவறு. ஓகேங்களா, அடுத்தது அவர் கங்கை யமுனா இடையே உள்ள அவரது பகுதிகள் அனைத்தையும் கிழக்கிந்திய கம்பெனியுடன் உடைத்தார். இது சரி. ஓகேங்களா, தன்னுடைய அவையில் பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகேங்களா, இந்த உடன்படிக்கைப்படி அவர் கன்ஃபார்மா பிரிட்டிஷ் குடியிருப்பாளர் ஒருத்தர் வச்சுக்கணும். ஓகேங்களா, இவர் வச்சுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் 3வது கர்நாடக போர், இது மராத்திய போர் நடைபெறும். ஓகேங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி. இது வந்து ஸ்கூல் புக்ல வந்து 8வது 11th இருக்கும். ஆனா இவ்வளவு டீப்பாலாம் இருக்காது. ஓகேங்களா, நான் யூபிஎஸ்சி ஷார்ட்ஸ் நோட்ஸ்ல நெட்ல தான் பார்த்தேன். ஓகேங்களா, அப்போ இது வந்து ஆன்சர் வந்து 1803 டிசம்பர் 30ன்றதான் ரைட்டு. இது 2வது ரைட். 2வது ரைட்டு. 3வது 2வது ரைட்டு, 3வது தவறு. அடுத்தது இதுக்கான ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் 2ஆம் மராத்திய போர். ஆனால் இவ்வளோ டீப்பெல்லாம் கொடுத்துருப்பாட்டாங்க. நான் யூபிஎஸ்சி இதில் தான் பார்த்தேன்னு முன்னே சொன்னேன். அடுத்தது கொஸ்டின் 13வது கொஸ்டின். ஓகேங்களா, 13வது கொஸ்டின் வந்து பட்டியல் 1ல் கொடுக்கப்பட்டுள்ள சாசனங்களை பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீட்டிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். இது கொஸ்டின் ரொம்ப டஃப் தான். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் புக்லையுமே இல்லை. ஓகேங்களா, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி இதில் அப்படி இல்லைன்னா லட்சுமிகாந்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதுபடி நம்ம பார்த்தீங்கன்னா அதுபடி பார்த்தீங்கன்னா 1963 சாசனம் படி பிற நாடுகளுடன் போர் அறிவிக்கும் சமாதானம் செய்து கொள்ளவும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, அப்போது 1க்கு 1 தான் ஆன்சர். அப்போது நம்ம இந்த ஆப்ஷன் படி பார்த்தா ஏவும் பியும் 1 இருக்குது, சியும் டியும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, அடுத்து 2வது சாசனம் 1686 சாசனம் வந்து கடற்படை தலைவர் மற்றும் பிற கடல் அதிகாரிகளை நியமிக்க கம்பெனி அதிகாரம் வழங்கப்பட்டது. இதுக்கு சரியான ஆன்சர். அப்போது 1க்கு 1, 2க்கும் 2. 3வது 1993 சாசனம் வந்து ஆளுநர் மற்றும் துணை ஆளுநர்களின் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது தான் சரி. அப்போது 4. 1694 சாசனம் அதிகாரிகள் பணி சுழற்சி கொள்கையை கட்டாயமாக்கியது. அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்களா ஏ. ஓகேங்களா, 1, 2, 4, 3. ஓகேங்களா, அது மட்டும். அடுத்தது 14வது கொஸ்டின் இல்லம் தேடி கல்வி. ஓகேங்களா, இல்லம் தேடி கல்வி பற்றி சரியான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ப்ரீவியஸ் அதாவது 2022 வரைக்கும். ஓகேங்களா, இது 2021 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இல்லம் தேடி கல்வி 2022 ஜூலை மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போ இது சரி. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டு சரி. அடுத்து வீடுகளுக்கே சென்று கல்வி வழங்குவதும் சரி. இல்லம் தேடி கல்வி வந்து 1 வருடத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டது. இது தவறு. ஏன்னா ஆல்ரெடி 21 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 22லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறனால அப்போ இது தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா, 1 மற்றும் 2 சரி. அடுத்து 15வது கொஸ்டின் சென்னை பெருநகர வளர்ச்சி கழகம். ஓகேங்களா, சென்னை பெருநகர வளர்ச்சி கழகம் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. தமிழ்நாடு ஓகேங்களா, தமிழ்நாடு கூட்டுறவு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு நகர மற்றும் கிராமப்புற ஓகேங்களா, தமிழ்நாடு நகர்ப்புற கிராமப்புற சட்டம் 1971 கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக 1972 கொண்டு வந்தது தான் சென்னை பெருநகர வளர்ச்சி கழகம். ஓகேங்களா, அப்போ இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகேங்களா, அடுத்து 16வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழ்நாடு மின் நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு கழகம் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகி இருக்கிறது. ஓகேங்களா, இந்திய ரிசர்வ் வங்கியில் ஓர் வங்கி நிதி நிறுவனமாக, தனியார் நிறுவனமாக, இந்திய ரிசர்வ் வங்கியில் வங்கிசாரா நிதி நிறுவனமாக, SCBI உடன் வங்கி நிதி நிறுவனமாக. இது எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். சரி வாங்க, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.